السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான காணொளியில் ஆலிம் அல்லாதவர் குர்ஆன் ஹதீஸிற்கு விளக்கம் தரலாமா என்கிற தலைப்பின் கீழ் விவரிக்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகிற நபர்கள் குர்ஆனிற்கும் நபிமொழிக்கும் விளக்கம் கற்பிக்கிற அடிப்படையிலே அவரவருடைய கருத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை பதிவேற்றம் செய்கிறார்கள். குர்ஆனிற்கும் நபிமொழிக்கும் விளக்கம் தருபவர்கள் நமக்கு முன்வாழ்ந்த சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள் குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் எந்த முறையிலே விளக்கம் கொடுத்தார்களோ அதன்படி விளக்கத்தை தருகிறார்களா இல்லையா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. குர்ஆனிற்கும் நபிமொழிக்கும் நாங்கள் விளக்கம் தருகிறோம் என்று முன் வருபவர்கள் அதை பற்றி நன்கு அறிந்து தேர்ச்சி பெற்றவர்களா இல்லையா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. குர்ஆனை பற்றிய, நபிமொழியை பற்றிய அடிப்படை அறிவுகள் அற்றவர்கள் கூட இன்றைக்கு பிரபல்யமாக வேண்டும் என்கிற அடிப்படையில் குர்ஆனிற்கும் நபிமொழிக்கும் விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே எதற்காக ஆலிம்களிடத்தில் குர்ஆனை பற்றியும் நபிமொழியை பற்றியும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கேள்விகள் சுழன்று கொண்டிருக்கிறது. நாமே தமிழாக்கத்தை படித்தால் நமக்கே அந்த செய்திகள் கிடைத்து விடுமே, எதற்காக ஆலிம்களை நாம் அணுக வேண்டும் என்கிற கேள்விகளுக்கான பதில் முதன்மையான ஒரு செய்தி, ஆலிம்களுக்கு என்ன கல்விகளை போதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற இடத்திலே இருக்கிறோம். சராசரியாக ஒரு ஆலிம் உருவாக வேண்டும் என்றால் அவருடைய முதல் படித்தரமாக இருக்கிற குர்ஆனுடைய மனனம், அதற்கு குறைந்தபட்ச காலம் 3 ஆண்டுகள். அடுத்தபடியாக அவன் ஆலிமுடைய பாடத்திட்டத்திற்குள் நுழைகிறார். அந்த ஆலிமுடைய பாடத்திட்டத்தை அவன் முழுமையாக பரிபூர்ணப்படுத்துவதற்கான கால அளவு 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகளில் ஒரு ஆலிம் பயிலுகிற மாணவனுக்கு என்னவெல்லாம் கலைகள் போதிக்கப்படுகின்றன? இல்மு சர்ஃப் என்று சொல்லப்படுகிற அரபு சொல்மாற்றம், இல்மு நஹ்வு என்று சொல்லப்படுகிற அரபு இலக்கணம், இல்முல் பலாகா என்று சொல்லப்படுகிற மொழி அழகு, இல்முல் மந்திக் என்று சொல்லப்படுகிற தத்துவ கலை, இல்முல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற நபிமொழியை பற்றிய கல்விகள், இல்மு உசூலில் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற நபிமொழியினுடைய அடிப்படைகள், இல்மு தப்சீர் என்று சொல்லப்படுகிற குர்ஆனுடைய விளக்க உரைகள், இல்மு உசூலில் தப்சீர் என்று சொல்லப்படுகிற குர்ஆனுடைய விளக்க உரையினுடைய அடிப்படைகள் என்று இவ்வாறாக சுமார் 17 கலைகளை அந்த மாணவனுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த 17 கலைகளை பயிற்ற பிறகுதான் குர்ஆனுடைய விளக்கங்களை அணுகிற முறைகளை அவன் அறிந்து கொள்வான். நபிமொழியை அணுகிற முறைகளை அவன் அறிந்து கொள்வான். சுமார் 10 ஆண்டுகள் செலவழித்ததற்கு பிறகுதான் ஒரு மனிதன் ஆலிமாக இந்த சமூகத்திற்கு கிடைக்க பெறுகிறான். இதனையெல்லாம் கற்ற பிறகுதான் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லடியார்கள் எப்படி அணுகினார்கள் என்கிற முறைகளை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். இந்த கலைகளை எல்லாம் அறவே கற்காத நபர்கள் குர்ஆனிற்கு, நபிமொழிக்கு நாங்களும் விளக்கம் கூறுகிறோம் என்கிற அடிப்படையில் அவரவருடைய சுய கருத்திற்கு இணங்க குர்ஆனிற்கும் நபிமொழிக்கும் விளக்கம் தருகிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்திற்கு எடுத்து செல்லுகிற காரியங்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்கிற இடத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுவான் அல்லவா, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன்,
உனக்கு அறிவில்லாததை நீ பின்பற்ற வேண்டாம். ஒரு காரியத்தை பற்றிய தெளிவும் அறிவும் ஒருவனுக்கு இல்லை என்றால் அதை பற்றிய செய்திகளை அவன் குறிப்பிடுவது என்பது அருண்மறையால் கண்டிக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிற இடத்திலே இருக்கிறான். பின்பு இந்த செயல்களை, இந்த அறிவுகளை யாரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான பதிலையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் அறியாத காரியங்களை பற்றி அதனை அறிந்து கற்று தேர்ந்த அறிவாளிகளிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆனை பற்றியும் நபிமொழியை பற்றியும் சரியான விளக்கங்களை நாம் அடையாதவர்களாக இருந்தால் அதை முறைப்படி பயின்ற ஆளுங்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே அதனுடைய விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுகிற இடத்திலே நாம் இருக்கிறோம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லவா, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த நபிமார்களினுடைய வாரிசுகளாக இருக்கிற உலமாக்களிடத்திலே நபியவர்கள் குறிப்பிட்ட அந்த நபிமொழிக்குரிய விளக்கத்தை சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள் எப்படி அணுகினார்கள், அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்கிற முறைகளை சரிவாரியாக உலமாக்களிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு நல்ல முறையிலே சஹாபாக்களும் வலிமார்களும் நல்லடியார்களும் கற்றுக் கொடுத்த முறைகளில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற ஒரு பெரும் வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.